கேம் சேஞ்சர் யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்களுடன் மிக சிறப்பான ஒரு அற்புதமான தலைப்பில் நம்ம பேச போறோம். குரு பிரம்மா, குரு விஷ்ணு, குரு தேவோ மகேஸ்வரகா, குரு சாட்சாத் பரபிரம்மா, தஸ்மை ஸ்ரீ ஸ்ரீ குருவே நமகா. குரு வாழ்க, குருவே துணை. பெண்கள் எல்லாம் நம்மளுடைய நாட்டினுடைய கண்கள் அப்படிம்பாங்க. அதை விட நம்ம சிறப்பா சொல்லணும் அப்படின்னா, பெண்ணுக்கான உரிமைகளோ பெண்ணுக்கான ஒரு அங்கீகாரமோ இன்னும் நமக்கு கிடைச்சிருக்கா கிடைக்கலையா, அதாவது வீட்டை விட்டு வெளியே போனா மட்டும் ஒரு வேலைக்கு போனாவோ அல்லது சம்பாத்தியம் பண்ணாவோ அங்கீகாரம் கிடைச்சிச்சு அப்படிங்கிறது கிடையாதுங்க. இப்ப பொதுவாக திருமணத்துக்கு முன்னாடி ஒரு விதமான அந்த பெண்களுடைய வாழ்க்கை வாழ்வாதாரம் ஒரு ஹாப்பியா ஃப்ரீடமா இருக்கா அப்படின்னா, அப்பா அண்ணா அக்கா இது மாதிரி ஃபேமிலி சுச்சுவேஷன்ல சின்ன சின்ன அரெஸ்ட் அப்படிங்கிற மாதிரி விஷயத்துல இருப்பாங்க. பெற்ற குழந்தைகிட்டையோ அல்லது மற்ற நண்பர்கள்கிட்டையோ ஒரு ஃப்ரெண்ட்ஸ்கிட்டையோ ஷேர் பண்ண முடியாமல் தவிக்கிறேன் அப்படிங்கிற விஷயங்களும், இப்படி ஜாப் ஓரியன்டாக அவங்க என்னென்ன கஷ்டங்கள் படுறாங்க, உளவியல் மனதளவுலையும் உளவியல் மூலியமாக அவங்க என்னென்ன ஃபீல் பண்ணுறாங்க அப்படிங்கிறத யதார்த்தமாக ஜோதிடம் அமைப்பில், ஜாதகத்துடைய அமைப்பில், கிரகத்துடைய அமைப்பில் நம்ம ஒரு அலசல் தான் இந்த ப்ரோக்ராம்ங்க. மேசராசி அப்படின்னாவே அந்த செவ்வாய் பகவானுடைய ஆதிக்கம் அப்படிங்கிறது உங்ககிட்ட இருக்கும். அப்ப நீங்க ஒரு இந்த மேசத்துல பிறந்த பெண் குழந்தைகளை எப்படி இருப்பீங்கன்னா, ஒரு சுறுசுறுப்பா துருதுருப்பா இது மாதிரி இருந்தாலும் பல விஷயத்த தப்பா கணக்கு போடுறது, வேக வேகமா படபடப்படான்னு பேசுறது, கோபத்தை முன்கோபம் அதிகமா காட்டுறது, அந்த நடையை பார்த்தீங்கன்னா அப்படி வெட்டு வெடுக்குன்னு நடக்கக்கூடிய அமைப்பு, யாரையுமே சில விஷயத்துல நம்பகத்தன்மை இல்லாம இருக்கிறது. இப்ப அந்த குழந்தைங்க பள்ளி படிப்புல இருக்கும்போது பக்கத்துல இருக்க குழந்தைய பிடிச்சி கடிச்சு வச்சுட்டு வந்துடும், அடிச்சுறது. இந்த குணங்கள்லாம் உங்களுக்கு அந்த வேகத்தினாலையும் கோபத்தினாலையும் கண்டிப்பா இருக்கும். அப்ப இந்த மாதிரி நம்ம அப்பா அம்மா பேச்ச கேட்கறதா, எடுத்திருந்து பேசுறது, இதெல்லாம் நிறைய பேத்துக்கு இயல்பாகவே இருக்கும். ஒரு சிலர் அந்த கோபத்தை காட்ட முடியாம அப்படியே மூஞ்சியை போட்டு அப்படியே நெரிக்கிறது, பல்ல நெரிக்கிறது, ஒரு மாதிரி ஃபேஸ் ஒரு மாதிரி மாற்றத்தை கொடுக்கறது, இதெல்லாம் இருக்கும். அப்போ அந்த காலேஜ் பீரியட்லாம் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ் சர்க்குலேஷன்ல ஒருத்தவங்க இப்படி நடக்கிறாங்களே, நம்மளால அதை முடியலையே, அந்த ஆதங்கம் இருக்கும், வெறித்தனம் இருக்குன்னு வச்சுங்களேன். அதை உள்ளாரையே போட்டு புழுங்கவும் முடியாம பக்கத்துல இருக்கிறவங்ககிட்ட சொல்லி காட்டுறது, அவங்க இப்படி மிஸ்டேக் பண்றாங்க அப்படிங்கிறத ஒரு புறம் பேசக்கூடிய அமைப்பை ஒரு வேகமா சண்டை போடுற மாதிரி, அந்த மாதிரி ஒரு ஆதங்கத்தை உடனடியா கொட்டி தீர்த்தரக்கூடிய எண்ணங்கள், அந்த செயல்பாடு உங்ககிட்ட இயற்கையிலேயே இருக்கும் அப்படிங்கிறத இந்த மேசராசிக்கான குணங்கள்ங்க. இப்ப அஸ்வினி பரணி கிருத்திகை நட்சத்திரத்துல நீங்க எந்த நட்சத்திரத்துல பிறந்திருந்தாலும் அப்ப அந்த மேசத்துடைய தாக்கம் இருக்கும்ல. அப்ப நீங்க ஒரு காலகட்டத்துல நீங்க எதிர்பார்த்த டிகிரி கிடைக்காம ஏங்கிறது, அதுக்காக நான் வெறித்தனமா படிச்சேன், ஒரு மருத்துவத்துறையாக இருக்கட்டும் அல்லது ஒரு இன்ஜினியரிங், இந்த மாதிரி ஆர்கிடெக்சர், இதெல்லாம் இயல்புல வரும். நல்ல ஃபுட் ஐட்டம் சாப்பிட்றது, ஃபுட்டு செலக்டடா நான் இப்படிதான் சாப்பிடுவேன், இதுக்கு மேல நான் ஷேர் பண்றதெல்லாம் ரொம்ப கஷ்டப்படுவீங்க. ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட போயிட்டு நீ இந்த சாப்பாடு கொண்டு வந்திருக்கேன், நான் அந்த ஈகோ கிளாஸ் உங்களுக்கு ரொம்ப அடிக்கடி போகணும்னு வச்சுக்கோங்களேன். இதே காலகட்டமாக நீங்கள் பரிமாண வளர்ச்சியாக ஒரு டீனேஜ், ஒரு 18, 20 இந்த மாதிரி வரும்பொழுது அந்த திருமணத்துக்கு கூட எனக்கு பேர் இப்படி இருக்கணும் அப்படின்னு அம்மா அப்பாட்ட சண்டை போடுறது, நான் நினச்சபடி தான் வரணும், எனக்கு மேட்சாக இருக்கணும், நான் சொல்கிற மாதிரி தான் அவங்க நடக்கணும், அப்படி சில சட்ட திட்டமெல்லாம் நீங்களே ஒரு வேகமாக சொல்லி இந்த மாதிரி தான் நான் இருப்பேன், இப்படி அவங்க தான் அனுசரித்து போகணும், இந்த ஜாப்ல இருக்கணும், இப்படி ஸ்ட்ரெயிலாக இருக்கணும், இந்த மாதிரி அவங்க என்னை வழி நடத்தணுங்கிற ஒரு ஆர்டர் வச்சுக்குவீங்க, ஒரு லிஸ்ட்டே வச்சுக்கிறது. இப்போ வேலைக்கு போகிற இடத்துலையும் சரி, மேனேஜர் எப்படி இருக்கணும், நம்மளுடைய ஈக்குவலாக இருக்காங்களா, இல்லை அந்த எப்படின்னா அந்த தன்னை விட எல்லாரும் சில விஷயத்துல குறையாதான் இருக்காங்க, அந்த குறைய மட்டும் கண்டுபிடிச்சிட்டே இருக்கிறது, அது உங்க மனசுக்கு தான் தெரியும். அந்த 2ஆம் இடம் அப்படிங்கிறது அந்த குடும்பத்தை அனுசரித்து மற்றவங்க கொஞ்சம் அழகாக இருந்தாவோ அல்லது அவங்க ஏதாவது ப்ரெசன்டேஷன் நல்லா கொடுத்தாவோ அது உங்களுக்கு ஒரு ஈகோவாயிரும். இப்படி கொடுத்துட்டு நம்ம அடுத்தது நம்ம என்ன செய்யணும் அப்படிங்கிற ஒரு வெறித்தனம் இருக்கும். பொதுவாக
கவர்மெண்ட் ஓரியன்டாக உங்களுக்கு ஜாபெல்லாம் கிடைக்கும். அந்த மாதிரி லேடிஸ்க்கு வந்து கண்டிப்பாக அந்த ஒரு ஆளுமைத்தன்மையோட கிடைக்கக்கூடிய ஒரு அப்பாயின்மெண்ட் இதெல்லாம் வந்து நீங்கள் அதுக்கான முயற்சி போடுவீங்கன்னு வச்சுங்களேன். முயற்சியை எப்பயுமே நீங்கள் தளரவே விட மாட்டீங்க. ஆனாலும் 6ஆம் இடம் கன்னி வந்து உங்களுக்கு புதனுடைய இதுங்க. அப்போ நான் தான் புத்திசாலித்தனம், நான் அவ்வளவு எஃபெக்ட் போட்டேன், ஆனால் என்னோட அந்த எஃபெக்டுக்கான இது வந்து கிடைக்கல அப்படிங்கும்போது உங்களுக்கு அது ரூமில் போயிட்டு கதவெல்லாம் சாத்திட்டு நான் என்ன தப்பு பண்ணேன் அப்படிங்கிற அந்த ஒரு சின்ன சின்ன நீலாம்பரி குணம்பாங்க பார்த்தீங்களா, அது மாதிரி தனியாக இருந்து புலம்பக்கூடிய விஷயங்கள், தனியாக இருந்து அதற்கான ஆதங்கத்தை கொட்டக்கூடிய இதெல்லாம் நீங்களே புலம்பிக்குவீங்க. ஏன்னா அதை கூட வெளியே கொண்டு போய் சொன்னால் நம்மளை ஏதாவது நினைப்பாங்களா அப்படின்ட்டு. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா அம்மாட்ட கோவத்தை காட்டுறது, குழந்தைங்க கிட்ட கோவத்தை காட்டுறது. ஏன்னா உங்களுக்கு நிகராக தான் அந்த சூரியனுடைய அமைப்பில் 5ஆம் இடம் வந்து பார்த்தீங்கன்னா சிம்மமாக வரும். அப்போ நீங்கள் எந்த அளவுக்கு வேகமாக இருக்கீங்களா அதை விட வேகமாக உங்கள் குழந்தைங்க இருப்பாங்க. அப்போ 2 பேர்த்துக்கும் ரொம்ப சண்டை வந்துடும். கண்ணா பின்னான்னு வார்த்தைகளை விட்டுறது, கோபத்தில் அப்புறம் அடிச்சிடுறது போட்டு, அதுக்கப்புறம் நல்ல ஃபுட்டு செஞ்சு உனக்கு இஷ்டமான ஃபுட்டு செஞ்சு தரேன் அப்படின்னு சொல்கிறது. இது மாதிரி சில விஷயங்கள் உங்களுக்கு வந்து வாழ்க்கையில் மாற்றங்களை கொடுத்துக்கிட்டே இருக்கும். அப்போ தொழில் ரீதியாக நீங்கள் வந்து வீட்டில் ஒரு குணமாகவும் ஜாபில் ஒர்க் பண்ணுற இடத்துல ஒரு விஷயத்தை நீங்கள் போய் சொல்லக்கூடிய அமைப்புக்கு பல விஷயம் வந்து உங்களுக்கு சேஞ்ச் பண்ணுறதுக்கு தடுமாறுவீங்க. இதை வந்து மாற்றிக்கலாமா அப்படிங்கிறது. அப்புறம் அந்த 2ஆம் இடம் நிறைய பேர் பார்த்தீங்களா நம்மளை அழகாக வச்சுக்கணும், சிம்பிளான அழகாக வச்சுக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. அழகிலேயே வந்துட்டு இப்போ நான் கஸ்தூரி மஞ்சள் போட்டு தான் குளிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறது. ஒரு சிலர் வந்து ஃபேஸ் க்ரீமு, அந்த மேக்கப்பு, எல்லா விஷயமும் நான் அந்த 2ஆம் இடம் வந்து சந்திரன் உச்சம், அதே போல் சுக்கரன் இருக்கேன், வேலைக்கு போகிற டைம் மட்டும் அந்த ஜாபுக்கு போகக்கூடிய அமைப்பில் மட்டும் அலங்காரம் பண்ணிக்கிறது. இது மாதிரி ஒரு சிலர் இருப்பாங்க. நிறைய வந்து பார்த்திங்கன்னா தன்னை முன்னிறுத்தி இருக்கணும், நம்ம தான் ஃபஸ்ட்டில் நிற்கணும், நம்மளுடைய பேச்சை தான் கேட்கணும், அந்த மாதிரி எண்ணங்கள் வந்து அந்த தாட் வந்து மேஷத்துக்கு இயல்பிலேயே இருக்கக்கூடிய அமைப்பு. அப்போ இப்போ பிறக்கக்கூடிய அந்த ஆண்டை பார்த்திங்கன்னா சுக்கரனுடைய அமைப்பு, சூரியன் உச்சம் பெற்று தான் உங்களுடைய ராசிலேயே பிறக்கிற விஷயமா இருக்கனால நீங்கள் இந்த எதிர்பார்ப்புகள் இந்த ஆண்டு ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கும். அது வந்து தலகணமாக போயிடக்கூடாது, அது ரொம்ப நீங்கள் கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஏன்னா சூரியன் உச்சம் இயற்கையிலேயே உங்களுக்கு. அதே போல் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 11ஆம் பாவங்கிறது பாதக அதிபதி. அந்த சனி பகவான் நீஷமாகக்கூடிய இடமும் மேசம்தான். தொழில் விஷயமாக தானே இப்போ நம்ம பேசிகிட்டு இருக்கோம். அப்போ அந்த தொழில்காரகன் யாருங்க? சனி பகவான். அவர் உங்களுக்கு சில பிரச்சனைகளை, இடமாற்றத்தை, தொழில் மாற்றத்தை, தொழிலில் வந்து பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணக்கூடிய அமைப்பில் கூட இருக்கிற லேபர் அல்லது ஒர்க்கர் பார்ட்னர்ஷிப்பு, இவங்கக்கிட்ட ஒரு ஆர்கியூமெண்ட்லாம் வரக்கூடிய அமைப்பெல்லாம் இந்த வருஷம் கண்டிப்பாக உங்களுக்கு இருக்கும். ஏன்னா சனி பகவான் 12ஆம் இடத்துல அந்த லாபஸ்தானம் விட இந்த 2மே உங்களுக்கு வந்து பாதிப்பு தான். 11, 12மே உங்களுக்கு பாதிப்பு அப்படிங்கும்போது லாபத்திலையும் சின்ன கஷ்டங்கள் கொடுக்கலாம். தொழிலில் 12ஆம் பாவகத்திலையும் உங்களுக்கு வந்து சில முடக்கத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இந்த ஆண்டு இருக்குது. இதில் எல்லாம் நீங்கள் கேர்ஃபுல்லாக இருக்கணும் அப்படிங்கிறது நீங்கள் தெரிஞ்சுக்கணும். இப்போ வெளிநாடு வெளியூர் போனீங்கன்னா கூட அந்த மேசராசி ரொம்ப நாள் இருக்க மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு தகுந்த மாதிரி அந்த சுச்சுவேஷனோ அந்த சூழ்நிலையிலலாம் இருந்தால் தான் இருப்பாங்க. இல்லாட்டி சர்தாம்பூ அப்படிங்கிற மாதிரி போதும், நமக்கு எவ்வளவு அமௌண்ட்டாக முக்கியம், நம்மளுடைய ப்ரெஸ்டீஜ் எல்லாம் முக்கியம் அப்படிங்கிற ஒரு இதாக வந்து நினச்சிட்டு கிளம்பி வந்துடுவாங்க. ஒரு ஸ்டாண்டர்டாக இவங்க வந்து இருக்கிறதெல்லாம் வந்து இவங்களுடைய ஜாப் அப்படிங்கும்போது கஷ்டம். அதே மாதிரி ஒரு சில காலகட்டம் இந்த 40 வயசு 45 வயசுக்கு மேலே தான் ஆசை வரும். என்ன ஆசைன்னா நம்ம ஒரு தொழில் தொடங்கலாமா, நம்மளுடைய சொந்த தொழிலாக இருக்கட்டும், இந்த ஃபேன்சி அழகு சாதன பொருட்கள் வந்து வைக்கிறது, பியூட்டிஷியன் கற்றுக்கிறது, இது மாதிரி 2-3 தொழில்கள் அடிஷ்னலாக கற்றுக்கக்கூடிய இயல்பான குணங்கள் உங்ககிட்ட கண்டிப்பாக இருக்குங்க. மேசராசியில் பிறந்த எல்லா பெண்களுக்குமே இந்த ஜாபில் வந்து இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கும். பொதுவாக நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னா, இந்த 2, 6, 10ஆம் இடம் சொல்லும் பொழுது சனி பகவானே 10ஆம் இடத்துக்கான அமைப்பில் வரனால நீச்சமாக இருக்கிறனால அந்த தொழில்ங்கிற ஆர்வமும் எண்ணமும் ஒரு மோட்டிவேஷனும் உங்கள் மனசில் ஒரு கிரியேட்டிவ் ஒரு கற்பனா சக்தி கவட்டையா அந்த யோசனைகள் வந்து இருந்துக்கிட்டே இருக்கும். இதெல்லாம் வந்து உங்களுடைய தொழில் சார்ந்த பிரச்சனைகளாக இருந்தாலும், வேலைக்கு பண்ணுற ஒரு உயரதிகாரியாக இருக்கட்டும், கூட இருக்கிறவங்களா இருக்கட்டும், ஏதாவது ஒரு தப்பு செஞ்சாலோ இது பண்ணாலோ ஃபைலை தூக்கி இப்படி வெறித்தனமாக எரியறது,
போடா சிறுத்தான் அப்படிங்கிற மாதிரி தன்னை வந்து ஒரு கோபமாக வார்த்தைகளை கூட விடுவீங்க. பரவாயில்ல அப்படின்னு இந்த ரேவதி ஒரு படத்தில் வேகமாக புயல் போல் நடந்து வருவாங்க. அப்படியே அந்த மாதிரி வேண்டாம் அந்த ஜாபை, எனக்கு என்னுடைய தன்மானத்துக்கு என்னுடைய இதுக்கு கேரக்டருக்கு ஒத்து வர மாட்டான் அப்படிங்கிற மாதிரி நான் வேற ஜாப் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி எண்ணங்கள் கோபமெல்லாம் உங்களுக்கு இருக்கையிலேயே இருக்கக்கூடிய அமைப்பு இருக்குது. இந்த ஆண்டு அது இன்னும் கொஞ்சம் மாற்றங்கள், இடமாற்றம், தொழில் மாற்றம் இதெல்லாம் இருக்கும். அப்போ 5 குடைய சூரியன் வந்து இங்கே உச்சம் பெறனால குலதெய்வ வழிபாடு, மலைக்கோயிலாக இருக்கக்கூடிய சிவன் கோயிலுடைய வழிபாடு, துர்கா அஷ்டகம், நல்ல காயத்ரி மந்திரம் கேட்டுட்டே வாங்க. அது வந்து உங்களுக்கு கொஞ்சம் விழிப்பவரையும் மனதில் நிறைய ஒரு உற்சாகத்தையும் நீங்கள் எதிர்பார்த்த விஷயங்கள்லாம் நடக்கக்கூடிய அமைப்புகள் எல்லாம் கொடுக்கும் அப்படிங்கிறத நீங்கள் இந்த ஆண்டு கொஞ்சம் முயற்சி பண்ணி பாருங்க. மேற்கொண்டு உங்களுடைய ஜாதக கட்டத்தில் பொதுவாக உங்களுடைய சனி பகவானும் 10ஆம் இடத்துக்கு உரிய விஷயங்கள்லாம் எப்படி இருக்குது, தசாபுத்தி என்ன சப்போர்ட்டில் இருக்கிறது அப்படிங்கிறத நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்குங்க. வீட்டில் இருக்கிறவங்களாக இருந்தாலும் சில ஆளுமைத்தன்மையும் எதிர்பார்ப்புலையும் குற்றம் குறையாகவே ஒரு மனதில் ஆள் மனதில் ஒரு வருத்தத்தோடையும் தான் நம்ம வந்து நிறைய தெரிஞ்சு வச்சுருக்கோம், வெளியே கொண்டு வரல முடியலையே அப்படிங்கிற ஆதங்கமோடு வாழக்கூடியவங்க தான் மேசராசிக்காரங்களாக ஒரு 90% மேலே பெண்கள் இருப்பாங்க அப்படிங்கிறத நம்ம இதில் தெரிவிச்சுக்கிறோம். நிறைய விஷயங்கள் இருக்குது. இருப்பினும் இன்னும் கால தாமதம் வந்து இருக்கிறதுனால அடுத்த பதிவில் நம்ம சந்திப்போம். சிவாய நம.